உடலை பாதிக்க ஆரம்பிச்சிடும். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, ராய் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ராய் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ராய் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா, விவரங்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய 5ஆம் கட்ட மக்களவை தேர்தலில் நடைபெறவுள்ள அந்த தேர்தலுக்காக அமேதி மற்றும் ராகுல் ரேபரேலி தொகுதிகள் ஆகிய 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருந்தது. தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை காங்கிரஸ் கட்சியானது வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக ரேபரேலி தொகுதியில், குறிப்பாக நேரு குடும்பத்தினுடைய பாரம்பரிய தொகுதியாக கருதப்படும் ரேபரேலி தொகுதியில் இந்த முறை ராகுல் காந்தி போட்டியிட உள்ளதாக தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதே போல் அமேதி தொகுதியில் கிஷோர் லால் சர்மா, அதாவது உத்தரப்பிரதேச மாநில காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான கிஷோர் லால் சர்மா இந்த அமேதி தொகுதியில் போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த சோனியா காந்தியினுடைய ஒரு தொடர்ச்சியாக ரேபரேலி தொகுதியில் அவர் வெற்றி பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த முறை தேர்தல் அரசியலிலிருந்து தான் ஓய்வு பெறப் போவதாக அவர் அறிவித்த நிலையில் அந்த தொகுதியை பிரியங்கா காந்தி அல்லது ராகுல் காந்தி இருவரில் ஒருவருக்கு வழங்கலாமா என்ற ஒரு ஆலோசனையை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையானது எடுத்து வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை காங்கிரஸ் கட்சியானது தற்பொழுது வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே அவர் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டு இருந்தாலும் 2வது தொகுதியாக ரேபரேலி தொகுதியிலிருந்து அவர் போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்போது காங்கிரஸ் கட்சியானது வெளியிட்டுள்ளது. அவர் ஏற்கனவே போட்டியிட்ட அமேதி தொகுதிக்கு அவர் செல்ல மறுத்ததன் காரணமாக ரேபரேலி தொகுதிக்கு தற்பொழுது அவருக்கான இந்த 2வது முறையான அந்த வாய்ப்பு என்பதும் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் பிரியங்கா காந்தி இந்த தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை, கட்சி சார்ந்த பணிகளை கவனிப்பதற்காக தனக்கு கால அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஆலோசனையின் பொழுது முன்வைத்ததாகவும் அதனை ஏற்று அவருக்கு வாய்ப்பானது வழங்கவில்லை என்ற ஒரு தகவலையும் தற்போது காங்கிரஸ் கட்சியானது தெரிவித்துள்ளது. ரேபரேலியுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். இன்று பிற்பகல் அளவில் ஒரு பேரணியாக சென்று தன்னுடைய வேட்பு மனுவையும் இன்று பிற்பகலுக்குள் அவர் அங்கு தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிட்டது. அதற்காக அவர் டெல்லியிலிருந்து கிளம்பி தற்பொழுது ரேபரேலி செல்ல உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட இழுபறிக்கு பிறகு தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை, ரேபரேலி தொகுதிக்கான அந்த வேட்பாளர் அறிவிப்பை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையானது வெளியிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.